गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेया दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः. இது பர்யந்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் 8 அத்தியாயங்கள் நாம் அத்தியனம் பண்ணிவிட்டோம். இன்றைய தினம் 9வது அத்தியாயம். ரொம்பவும் உயர்ந்த அத்தியாயம். இன்றைக்கி எதேச்சியாக ரொம்ப சக்தியான நாள். சௌரமான ரதியில் சர்வதாரி வருஷம்தான். சாந்திரமான ரீதியில் விரோதி வருஷம். உத்தராயணம், சுக்லபக்ஷம், ஏகாதசி.
இன்றைக்கி காமதா ஏகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பேர் உண்டு. இன்றைய தினம் உள்ள ஏகாதசிக்கு காமதான்னு பேர். நம்ம நினச்சதெல்லாம் பகவான் கொடுக்குறாரான் அந்த ஏகாதசி விரதத்தை உபாசிக்கிறவாளுக்கு. உபவாசம்னாலே பகவானுக்கிட்ட இருக்கிறதுன்னு அர்த்தம். உபவாசம்னா பட்னி கிடக்கிறதுன்னு அர்த்தம் மாத்திரம் இல்லை. உபவசதி, உப்பம்னா கிட்டக்கேன்னு அர்த்தம். உபநயனம் இதெல்லாம் உப்பம்னாக்க கிட்டக்க போகிறதுன்னு அர்த்தம். வசதினா வாழறதுன்னு அர்த்தம். பகவான் எப்போதும் எங்கேயோ தள்ளி இல்லை, எப்போதும் இருந்துகிட்டே இருக்காள். இல்லாத இடம் பாக்கி உண்டா, அதனால் நம்மகிட்டையும் இருந்துன்னு தான் இருக்கார். ஆனால் நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி இருக்கிறது சில சமயம் தோன்றது, சில சமயம் தெரிய மாட்டேங்கிறது. அப்போது எப்போதும் இருந்துன்னு இருக்காளவா. அப்படி உபவாசம். இன்றைக்கி ஏகாதசி விரதம். ஆஸ்லேஷா நட்சத்திரம். 2 நாள் முன்னாடி புனர்வசு நட்சத்திரத்தில் ராமர் ஜனிச்சார். சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதித்தி தெய்வத்தியேன்னு வேதோக்தமான ஒரு வார்த்தையை போட்டாள் வால்மீகி. நக்ஷத்ரே அதித்தி தெய்வத்தியே, ஏன்னா புனர்வசு நட்சத்திரம் அதித்தி தேவதா நட்சத்திர சூத்திரத்தில் படித்தவாள்லாம் சொல்லுவாள். புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதித்தி தான் தேவதை. அப்படி எந்த அதித்திய தேவதையாக உள்ள நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்னு சொன்னாள் வால்மீகி. அப்படி புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமி இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணாள், ராமாவதாரம். ராமோ விக்கிரகவான் தர்மான்னுட்டு தர்மத்தை எப்படி எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நடைமுறையாக ஒரு ரோல் மாடலாக இருந்தாராம் ராமர். அதனால் அதுக்கு அடுத்தது புஷ்ய நட்சத்திரம். பிரசன்னதீயினால் புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்தவாள் கடகராசியில் இருந்தவாளுக்கெல்லாம் பிரசன்னதீஹி, புத்தி தடுமாறாது. எப்போதும் தீவிரமாக எண்ணத்தில் நினைக்கிறமோ அதை நடத்தி காட்டுவாள். அப்படி பரத சுவாமி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாள். ஆஸ்லேஷா நட்சத்திரம்ங்கிறது நட்சத்திர சூத்திரத்தில் பார்த்தா தெரியும். சர்ப்பம் தான் அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. அந்த சர்ப்பத்தை வைகுண்டாதிபதியான சுவாமி சர்ப்பத்தில் தான் படுத்துட்டு இருப்பார், ஆதிசேஷ தல்பத்தில். அப்படி ஆதிசேஷனுடைய அவதாரமாக லக்ஷ்மண சுவாமி பிறந்தாள் ஆஸ்லேஷா நட்சத்திரம். இப்போ இன்றைக்கி லக்ஷ்மண சுவாமியினுடைய ஒரு புண்ணிய தினம். அவர் பிறந்த நாள் ஆஸ்லேஷா நட்சத்திரம். இன்றைக்கி அந்த லக்ஷ்மணனை போய் ஆராதிச்சா போருமாம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா நாள் கொண்டு வந்து கொட்டிடுறாம் விஜயஸ்ரீயும் ஸ்ரீகட்டாட்சத்தையும். அப்பேற்பட்ட இன்றைக்கி ஆஸ்லேஷா நட்சத்திரம் நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம். இன்றைக்கி ஏப்ரல் 5, 2009. இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9வது அத்தியாயத்தில் பீஷ்மஸ்துதி. 8வது அத்தியாயத்தில் குந்தி, கிருஷ்ணனுடைய அத்தை குந்தி ஸ்துதின்னுட்டு கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணதை போன தடவை பார்த்தோம். இந்த தடவை நம்ம பீஷ்ம நிர்யாணமாக போகிறது. குருக்ஷேத்திரத்தில் ஒரே சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை, ரத்த விளாராக ஓடித்து. ஒரு பிரதர் ஃபாட் அகென்ஸ்ட் அ பிரதர், இந்த ஊரில் சொல்கிறது உண்டு. இந்த ஊரில் ஒரு பெரிய சண்டை நடந்தது. அப்போது சவுத்துக்கும் நார்த்துக்கும். அந்த சமயத்தில் பிரதர் ஃபாட் அகென்ஸ்ட் பிரதர்னு சொல்லுவாள். இது இங்கே தாத்தாவை பேரன் அடித்தான். இப்படிலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சண்டை நடந்தது. அது தர்ம யுத்தம்னு சொல்கிறது. தர்மத்துக்காக அப்படி சண்டை போட்டாள். அது நடந்த இடம் குருக்ஷேத்திரம். அந்த அவளுடைய ராஜதானி அஸ்தினாபுரத்தில் யுதிஷ்டரை ராஜ்யப்பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறாள். ஆனால் அவரால் தாங்க முடியல, இத்தனை பெரிய கொடூரமான ஒரு சண்டையை போட்டுவிட்டோமே கேவலம் ராஜ்யத்துக்காகன்னு ரொம்ப துக்கப்பட்டார். திருப்பி ஒரு தடவை போய் நம்ம பிதாமகர் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டாள். குருக்ஷேத்திரத்தில் எல்லாரும் செத்து போனவாள்லாம் அங்கே கிடக்காள். ஆனால் பீஷ்மர் மாத்திரம், அவருக்கு ஒரு வரம் இருந்தது, எப்போ வேணால் அவர் நினச்ச போது உசிர விடலாம்ட்டு. அவர் உத்தராயண புண்ணியகாலம் வரட்டும் நான் உசிர விடுறேன்னு காத்துட்டு இருந்தார். அப்போ அர்ஜுனன் பேரன் தாத்தாவுக்கு ஒரு படுக்கை போட்டான், சரதல்பம். அம்பாலேயே ஒரு படுக்கை போட்டான். ஏன்னா பெரிய வீரனுக்கு போய் டன்ல பில்லோ போடுறேன்னு போடலாமா, போடக்கூடாது. அதனால் அம்பாலேயே ஒரு மெத்தை போட்டான். அதில் படுத்துட்டு இருக்காராம், மூச்சு விட்டுண்டு உசிரை பிடிச்சிண்டு. அந்த பீஷ்மரை போய் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும், தாங்க முடியல என்னோட துக்கம்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரர் கிளம்பி போனார்னு அங்கே ஆரம்பிக்க போகிறது இன்றைய தினான உபாக்கியானம். இதை எப்போதும் நான் சொன்னேன், இந்த ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு உண்டான சம்மரியை எடுத்து சொல்கிறாள். இந்த அத்தியாயத்து சம்மரி: யுதிஷ்டிராய பீஷ்மேன சர்வதர்ம நிரூபணம்
கிருஷ்ணஸ்துதிஷ்ச முக்திஷ்ச நவமே தஸ்ய வர்ணியதே. நவமே தஸ்ய வர்ணியதே. இந்த நவமோத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் யுதிஷ்டிராய பீஷ்மேண சர்வதர்ம நிரூபணம், எல்லா தர்மங்களையும் எடுத்து சொல்கிறாள். தாத்தாவான பீஷ்மர் பேரனான யுதிஷ்டிரனுக்கு எல்லா ஸ்திரீ தர்மம், யதி தர்மம், ராஜதர்மம், இப்படி ஒவ்வொரு தர்மத்தையும் எடுத்து சொல்கிறாள். மகாபாரதத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு கிருஷ்ணஸ்துதி. கிருஷ்ணன் நேரம் வந்துவிட்டாள். எந்த கிருஷ்ணனை அவர் பார்க்கணும், சங்க சக்கர கதாபாணியாக உன்னை பார்க்கணும், நான் உயிரை விடுற சமயத்துலேன்னு நினச்சிட்டு இருந்தார் பீஷ்மர். சுவாமி அங்கே வந்து தேர்லேருந்து குதித்து அவர் நினச்சபடியே அழகான ரூபத்தை எடுத்துண்டு, பிஷங்க வாசஸு, 4 கைகள், சங்க சக்கர கதா ஆயுதம், இத்தனையோடு கூட மகாவிஷ்ணு ஸ்வரூபம் நாராயணன் அவருக்கு தரிசனம் கொடுத்தாள்ங்கிறதாக முக்தியும் கொடுத்தாள். முக்திஷ்ச. இதை அப்புறம் யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாளுங்கிறதாக இந்த 9வது அத்தியாயம் இன்றைக்கி நல்ல வசத்தியான ஏகாதசி இன்றைக்கி நம்மளாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பூர்வ வீடியோடு இப்போ நான் சொல்கிறேன். அத ஸ்ரீமத் பாகவதே பிரதமஸ்கந்தே நவமோऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. सूत उवाच इति भीतः प्रजाद्रोहात् सर्वधर्मविवित्सया ततो विनशनं प्रागात् यत्र देवं व्रतोपतत् तदा ते भ्रातरः सर्वे सदश्वैः स्वर्णभूषितैः अन्वगच्छन् रथैर्विप्राः व्यासधौम्यादयस्तथा भगवान् अपि विप्रर्षे रथेन सधनञ्जयः सतैर्व्यरोचत नृपः कुबेर इव गुह्यकैः दृष्ट्वा निपतितं भूमौ दिवश्च्युतमिवामरम् प्रणेमुः पाण्डवा भीष्मम् सानुगाः सह चक्रिणा तत्र ब्रह्मर्षयः सर्वे देवर्षयश्च सत्तमा राजर्षयश्च तत्रासन्ने द्रष्टुं भरतपुङ्गवं
द्रष्टुं भरतपुङ्गवम् द्रष्टुं भरतपुङ्गवम् पर्वतो नारदो धौम्यो पर्वतो नारदो धौम्यो पर्वतो नारदो धौम्यो भगवान् बादरायणः भगवान् बादरायणः भगवान् बादरायणः बृहदश्वो भरद्वाजः बृहदश्वो भरद्वाजः बृहदश्वो भरद्वाजः सशिष्यो रेणुकासुतः सशिष्यो रेणुकासुतः सशिष्यो रेणुकासुतः वसिष्ठ इन्द्रप्रमदः वसिष्ठ इन्द्रप्रमदः वसिष्ठ इन्द्रप्रमदः त्रितो गृत्समदोसितः त्रितो गृत्समदोसितः त्रितो गृत्समदोसितः कक्षीवान् गौतमो त्रिश्च कक्षीवान् गौतमः अत्रिश्च कक्षीवान् गौतमोत्रिश्च कौशिकोऽथ सुदर्शनः कौशिकोऽथ सुदर्शनः कौशिकोऽथ सुदर्शनः अन्ये च मुनयो ब्रह्मन् अन्ये च मुनयो ब्रह्मन् अन्ये च मुनयो ब्रह्मन् ब्रह्मरातादयो मलाः ब्रह्मरातादयो मलाः ब्रह्मरातादयो मलाः शिष्यैः उपेता आजग्मुः शिष्यैरुपेता आजग्मुः शिष्यैरुपेता आजग्मुः कश्यप आङ्गीरसादयः कश्यपाङ्गीरसादयः 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 तान् समेतान् महाभागान् तान् समेतान् महाभागान् तान् समेतान् महाभागान् उपलभ्य वसूत्तमः उपलभ्य वसूत्तमः उपलभ्य वसूत्तमः पूजयामास धर्मज्ञः पूजयामास धर्मज्ञः पूजयामास धर्मज्ञः देशकालविभागवित् 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 कृष्णं च तत्प्रभावज्ञ कृष्णं च तत्प्रभावज्ञ कृष्णं च तत्प्रभावज्ञ आसीनं जगदीश्वरम् आसीनं जगदीश्वरम् आसीनं जगदीश्वरम् हृदिस्थं पूजयामास हृदिस्थं पूजयामास हृदिस्थं पूजयामास माययोपात्तविग्रहम् 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 पाण्डुपुत्रानुपासीनान् 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 प्रश्रय प्रेमसङ्गतान् प्रश्रय प्रेमसङ्गतान् प्रश्रय प्रेमसङ्गतान् अभ्याजट्टानुरागाश्रैः अभ्याजट्टानुरागाश्रैः अभ्याचट्टानुरागाश्रैः अन्धीभूतेन चक्षुषा अन्धीभूतेन चक्षुषा अन्धीभूतेन चक्षुषा अहो कष्टम् अहो अन्याय्यम् अहो कष्टम् अहो अन्याय्यम् अहो कष्टमहोऽन्याय्यम् यद्यूयं धर्मनन्दनाः यद्यूयं धर्मनन्दनाः
यद्यूयं धर्मनन्दना जीवितुं नार्हत क्लिष्टम् जीवितुं नार्हत क्लिष्टम् जीवितुं नार्हत क्लिष्टम् विप्रधर्माच्युताश्रयाः 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 संस्थिते अतिरथे पाण्डौ संस्थिते अतिरथे पाण्डौ संस्थिते अतिरथे पाण्डौ पृथा बालप्रजावधूः पृथा बालप्रजावधूः पृथा बालप्रजावधूः युष्मत्कृते बहून् क्लेशान् युष्मत्कृते बहून् क्लेशान् युष्मत्कृते बहून् क्लेशान् प्राप्ता तोकवती मुहुः प्राप्ता तोकवती मुहुः प्राप्ता तोकवती मुहुः सर्वं कालकृतं मन्ये सर्वं कालकृतं मन्ये सर्वं कालकृतं मन्ये भवतां च यदप्रियं भवतां च यदप्रियं भवतां च यदप्रियं सपालो यद्वशे लोकः सपालो यद्वशे लोकः सपालो यद्वशे लोकः वायोरिव घनावलिः वायोरिव घनावलिः वायोरिव घनावलिः यत्र धर्मसुतो राजा यत्र धर्मसुतो राजा यत्र धर्मसुतो राजा गदापाणिर्वृकोदरः 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 कृष्णोऽस्त्री गाण्डीवं चापं कृष्णोऽस्त्री गाण्डीवं चापं कृष्णोऽस्त्री गाण्डीवं चापं सुहृत्कृष्णस्ततो विपत् सुहृत्कृष्णस्ततो विपत् सुहृत्कृष्णस्ततो विपत् न ह्यस्य कर्हिचिद्राजन् न ह्यस्य कर्हिचिद्राजन् न ह्यस्य कर्हिचिद्राजन् पुमान् वेदविधित्सितं पुमान् वेदविधित्सितं पुमान् वेदविधित्सितं पुमान् वेदविधित्सितं यद्विजिज्ञासया युक्ताः यद्विजिज्ञासया युक्ताः यद्विजिज्ञासया युक्ताः मुह्यन्ति कवयोऽपि मुह्यन्ति कवयोऽपि मुह्यन्ति कवयोऽपि तस्मात् इदं दैवतन्त्रं तस्मात् इदं दैवतन्त्रं तस्मादिदं दैवतन्त्रं व्यवस्य भरतर्षभा व्यवस्य भरतर्षभा व्यवस्य भरतर्षभा तस्यानुविहितो नाथा तस्यानुविहितो नाथा तस्यानुविहितो नाथा नाथ पाहि प्रजाः प्रभो नाथ पाहि प्रजाः प्रभो नाथ पाहि प्रजाः प्रभो एष वै भगवान् साक्षात् एष वै भगवान् साक्षात् एष वै भगवान् साक्षात् आद्यो नारायणः पुमान् आद्यो नारायणः पुमान् आद्यो नारायणः पुमान् मोहयन् मायया लोकं मोहयन् मायया लोकं मोहयन् मायया लोकं गूढश्चरति वृष्णिषु गूढश्चरति वृष्णिषु गूढश्चरति वृष्णिषु
अस्यानुभावं भगवान् अस्यानुभावं भगवान् अस्यानुभावं भगवान् वेदगुह्यतमं शिवः वेदगुह्यतमं शिवः वेदगुह्यतमं शिवः देवर्षिः नारदः साक्षात् देवर्षिर्नारदः साक्षात् देवर्षिः नारदः साक्षात् भगवान् कपिलो नृपा भगवान् कपिलो नृपा भगवान् कपिलो नृपा यं मन्यसे मातुलेयं यं मन्यसे मातुलेयं यं मन्यसे मातुलेयं प्रियं मित्रं सुहृत्तमं प्रियं मित्रं सुहृत्तमं प्रियं मित्रं सुहृत्तमम् अकरोः सचिवं दूतम् अकरोः सचिवं दूतम् अकरोः सचिवं दूतं सौहृदात् अथ सारथिं सौहृदात् अथ सारथिं सौहृदात् अथ सारथिं सर्वात्मनः समदृशः सर्वात्मनः समदृशः सर्वात्मनः समदृशः ह्यद्वयस्यानहङ्कृतेः 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 तत्कृतं मतिवैषम्यं तत्कृतं मतिवैषम्यं तत्कृतं मतिवैषम्यं निरवध्यस्य न क्वचित् निरवध्यस्य न क्वचित् निरवध्यस्य न क्वचित् तथाप्येकान्तभक्तेषु 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 पश्य भूपानुकम्पितं पश्य भूपानुकम्पितं पश्य भूपानुकम्पितं यन्मे असून् त्यजतः साक्षात् यन्मे सूंस्त्यजतः साक्षात् यन्मे असून् त्यजतः साक्षात् यन्मे सूंस्त्यजतः साक्षात् कृष्णो दर्शनमागतः कृष्णो दर्शनमागतः कृष्णो दर्शनमागतः भक्त्यावेश्य मनो यस्मिन् भक्त्यावेश्य मनो यस्मिन् भक्त्यावेश्य मनो यस्मिन् भक्त्यावेश्य मनो यस्मिन् वाचा यन्नाम कीर्तयन् वाचा यन्नाम कीर्तयन् वाचा यन्नाम कीर्तयन् त्यजन् कलेवरं योगी त्यजन् कलेवरं योगी त्यजन् कलेवरं योगी मुच्यते कामकर्मभिः मुच्यते कामकर्मभिः मुच्यते कामकर्मभिः सदेव देवो भगवान् प्रतीक्षताम् सदेव देवो भगवान् प्रतीक्षताम् सदेव देवो भगवान् प्रतीक्षताम् कलेवरं यावदिदं हिनोम्यहम् कलेवरं यावदिदं हिनोम्यहम् कलेवरं यावदिदं हिनोम्यहम् प्रसन्नहासारुणलोचनोल्लसते प्रसन्नहासारुणलोचनोल्लसते प्रसन्नहासा हरुणलोचनोल्लसते मुखाम्बुजो ध्यानपथश्चतुर्भुजः मुखाम्बुजः ध्यानपथश्चतुर्भुजः मुखाम्बुजो ध्यानपथश्चतुर्भुजः सूत उवाच सूत उवाच सूत उवाच
युधिष्ठिरस्तदाकर्ण्य शयानं शरपञ्जरे अपृच्छत् विविधान् धर्मान् ऋषीणां चानुशृण्वताम् पुरुषस्वभावविहितान् यथा वर्णं यथाश्रमम् वैराग्यरागोपाधिभ्याम् आम्नात उभयलक्षणान् दानधर्मान् राजधर्मान् मोक्षधर्मान् विभागशः स्त्रीधर्मान् भगवद्धर्मान् समासं व्यासयोगतः धर्मार्थकाममोक्षांश्च सहोपायान् यथा मुने नानाख्यानेतिहासेषु वर्णयामास तत्त्ववित् धर्मं प्रवदतस्तस्य सकालप्रत्युपस्थितः यो योगिनश्छन्दमृत्योः वाञ्छितस्तु उत्तरायणः तदोपसंहृत्य गिरः सहस्रणीः विमुक्तसङ्गं मन आदिपूरुषे कृष्णे लसत्पीतपटे चतुर्भुजे पुरस्थिते अमीलितदृक् व्यधारयत् विशुद्धया धारणया हताशुभः
विशुद्धया धारणया हताशुभः विशुद्धया धारणया हताशुभः तदीक्षैवाशु गतायुधश्रमः तदीक्षयैवाशु गतायुधश्रमः तदीक्षयैवाशु गतायुधश्रमः निवृत्त सर्वेन्द्रिय वृत्तिविभ्रमः निवृत्त सर्वेन्द्रिय वृत्तिविभ्रमः निवृत्त सर्वेन्द्रिय वृत्तिविभ्रमः तुष्टावजन्यं विसृजन् जनार्दनं तुष्टावजन्यं विसृजन् जनार्दनं तुष्टावजन्यं विसृजन् जनार्दनं श्रीभीष्म उवाच श्रीभीष्म उवाच श्रीभीष्म उवाच इलेंदु भीष्मस्तुतिनु ரொம்ப வசத்தியான ஸ்துதி श्रीभीष्म उवाच इति मतिरुपकल्पिता वितृष्णा इति मतिरुपकल्पिता वितृष्णा इति मतिरुपकल्पिता वितृष्णा பிராச்சீன காலத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்னென்னா, ராமாயணம் வாசிண்டே இருக்கிறத ரொம்ப முக்கியமான கட்டம் வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கப்பட்ட சிஷ்யன் இருக்கேனே மணி எடுத்து அடிப்பேன். சுந்தரகாண்ட வாசிட்டு இருக்கிறத அனுமார் இந்த சூடாமணியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னொடனே அந்த ஸ்லோகம் வந்தோடனே பக்கத்தில் சிஷ்யனை பார்ப்பார் குரு. உடனே அவன் மணி எடுத்து டபட டபன்னு அடிப்பேன். அப்படி பகவான் என்ன பண்ணியிருக்கார், எனக்கு பக்கத்தில் சிஷ்யம் கிடையாது, இங்கே தனியாக உட்காந்துருக்கேன். பீஷ்மஸ்துதி சொல்கிறதே மணி அடிக்கணும்னு ஒரு ஆசையோ என்னமோ தெரில. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்தார்னு சொல்கிறேன், அங்கே உடனே மணி அடிக்கிறது. பீஷ்ம வாச்சேங்கிறேன், மணி அடிக்கிறது. அதனால் யாரோ சிஷ்யன் ஏகாந்தத்தில் உட்காந்துன்னு கண்ணுக்கு தெரியாமல் அதிருஷ்ட அகோச்சரகா உட்காந்துன்னு மணி அடிக்கிறாள் அப்படிங்கிறதா மனசில் நினச்சிக்கணும். வேறு என்ன பண்ணுறது. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே क्वचिद् विहर्तुं स्वसुखमुपगते क्वचिद् विहर्तुं स्वसुखमुपगते क्वचिद् विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः त्रिभुवनकमनं तमालवर्णम् त्रिभुवनकमनं तमालवर्णं त्रिभुवनकमनं तमालवर्णं त्रिभुवनकमनं तमालवर्णं रविकर गौरवराम्बरं दधाने रविकर गौरवराम्बरं दधाने रविकर गौरवराम्बरं दधाने रविकर गौरवराम्बरं दधाने रविकर गौर वराम्बरं दधाने रविकर गौर वराम्बरं दधाने वराम्बरம்னா வசத்தியான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். ரவிகர கௌர வராம்பரம் ததானே கௌரம்னா வெள்ளேன்னு அர்த்தம். வெளவளேன்னு டினோபால் போட்டு கட்டின்னு இருக்காராம் சுவாமி வேஷ்டி. ரவிகர கௌர வராம்பரம் ததானே ரவிகர கௌர வராம்பரம் ததானே वपुरलककुलावृताननाब्जं वपुरलक अलककुलावृताननाब्जं वपुः अलककुलावृताननाब्जं विजयसखे रतिरस्तु मे नवद्या विजयसखे रतिरस्तु मे नवद्या विजयसखे रतिरस्तु मे नवद्या युधि तुरगरजो विधूम्रविश्वक् युधि तुरगरजो विधूम्रविश्वक् युधि तुरगरजो विधूम्रविश्वक् कचलुलित श्रमवारि अलङ्कृतास्ये कचलुलित श्रमवार्यलङ्कृतास्ये कचलुलित श्रमवारि अलङ्कृतास्ये श्रमवारिना வெஷர் மேலாம் வேர்ந்து கொட்டியிருக்கு சுவாமிக்கு. கச்ச லுலித श्रमवारि अलङ्कृतास्ये कचलुलित श्रमवार्यलङ्कृतास्ये
मम निशितशरैः विभिद्यमान मम निशितशरैः विभिद्यमान मम निशितशरैः विभिद्यमान त्वचि विलसत्कवचे अस्तु कृष्ण आत्मा त्वचि विलसत्कवचे अस्तु कृष्ण आत्मा त्वचि विलसत्कवचेऽस्तु कृष्ण आत्मा सपदि सखिवचो निशम्य मध्ये सपदि सखिवचो निशम्य मध्ये सपदि सखिवचो निशम्य मध्ये निजपरयोः बलयो रथं निवेश्य निजपरयोर्बलयो रथं निवेश्य निजपरयोर्बलयो रथं निवेश्य स्थितवति परसैनिकायुरक्ष्णा स्थितवति परसैनिकायुरक्ष्णा स्थितवति परसैनिकायुरक्ष्णा हृतवति पार्थसखे रतिर्ममास्तु हृतवति पार्थसखे रतिर्ममास्तु हृतवति पार्थसखे ரதிர்மமாஸ்து. பீஷ்மருக்கு பொறுக்கலை. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் கிருஷ்ணன் சொல்லாமல் பார்த்த சகேங்கிறாள், விஜய சகேங்கிறாள், அர்ஜுனனை கூட்டுண்டே இருக்காள். அர்ஜுனோட கூட இருந்தவர் இல்லையா சுவாமி, அதனால் அப்படி சொல்கிறாள். பார்த்தசாரி பெருமாளை போய் பார்க்கணும். திருவல்லிக்கணியில் போய் பார்த்தா தெரியும். மேலெல்லாம் ஒரேடியாக வடு வெடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அம்பு பீஷ்மர் போட்ட அந்த அம்பு இருக்கே, அது போய் தைச்சி அவர் மேலெல்லாம் விரணமாயிடுச்சு. அது அப்படியே வச்சுருக்கான் அந்த சில்பி. அதனால தான் பார்த்த சகார்னு கூப்பிடுறாள். பார்த்தசாரியே பெருமாளே பார்த்தசாரதே என்னை வாங்குறாள் என் கண்ணுக்கு முன்னாடி. ரதி மமாஸ்து, எனக்கு நல்ல மனசு நிம்மதி அடையட்டும். நான் கிருத்தவதி பார்த்தசகே ரதிர் மமாஸ்து. ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா கிருத்தவதி பார்த்தசகே ரதிர் மமாஸ்து. व्यवहित प्रतनामुखं निरीक्ष्य व्यवहित प्रतनामुखं निरीक्ष्य व्यवहित प्रतनामुखं निरीक्ष्य स्वजनवधात् विमुखस्य दोषबुद्ध्या स्वजनवधात् विमुखस्य दोषबुद्ध्या स्वजनवधात् विमुखस्य दोषबुद्ध्या कुमति महरदात्मविद्यया यः कुमति महरदात्मविद्यया यः कुमति महरदात्मविद्यया यः चरणरतिः परमस्य तस्य मेस्तु चरणरतिः परमस्य तस्य मेस्तु चरणरतिः परमस्य तस्य मेस्तु. स्वनिगममपहाय मत्प्रतिज्ञां स्वनिगमम् अपहाय मत्प्रतिज्ञां स्वनिगमम् अपहाय मत्प्रतिज्ञां ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः ऋतम् अधिकर्तुम् अवप्लुतो रथस्थः ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः धृतरथचरणः अभ्ययाच्चलद्गुः धृतरथचरणः अभ्ययाच्चलद्गुः धृतरथचरणः अभ्ययाच्चलद्गुः धृतरथचरणः अभ्ययाच्चलद्गुः धृतरथचरणः अभ्ययाच्चलद्गुः धृतरथचरणो अभ्ययाच्चलद्गुः हरिरिव हन्तुम् इभं गतोत्तरीयः हरिरिव हन्तुम् इभं गतोत्तरीयः हरिरिव हन्तुमिभं गतोत्तरीयः शितविशिखहतो विशीर्णदंशः शितविशिखहतो विशीर्णदंशः शितविशिखहतो विशीर्णदंशः क्षतजपरिप्लुत आततायिनो मे क्षतजपरिप्लुत आततायिनो मे क्षतजपरिप्लुत आततायिनो मे प्रसभम् अभिससार मध्वदार्थम् प्रसभमभिससार मध्वदार्थम् प्रसभमभिससार मध्वदार्थम् प्रसभम् अभिससार मध्वदार्थम् स भवतु मे भगवान् गतिर्मुकुन्दः स भवतु मे भगवान्
கதிர் முகுந்தா. என்னென்ன மாதிரி பதங்கள் போடுறாள், முகுந்தாங்கிறாள். எத்தனையோ பதம் இருக்கு. முகுந்தா ததாதி இதி முகுந்தா, சொர்க்கத்தை கொடுக்குறாளாம் சுவாமி. அதனால முகுந்தான்னு கூப்பிடுறாரு அந்த சமயம் பார்த்து. ஏன்னா எனக்கு இனிமேல் முக்தி கொடுக்கணும் நீ, அதனால முக்தி கொடுக்கக்கூடிய ஒன்றை கிருஷ்ணான்னு கூப்பிட போறதில்ல, முகுந்தன் கூப்பிடுறேங்கிற. சபவது மே பகவான் கதிர் முகுந்தா, சபவது மே பகவான் கதிர் முகுந்தா. விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே, விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே, விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே. धृतहयरश्विनि तच्छ्रिये क्षणीये, धृतहयरश्विनि तच्छ्रिये क्षणीये, धृतहयरश्विनि तच्छ्रिये क्षणीये, धृतहयरश्विनि तच्छ्रिये क्षणीये, धृतहयरश्विनि तच्छ्रिये क्षणीये. भगवति रतिरस्तु मे मुमूर्षोः, भगवती रतिरस्तु मे मुमूर्षोः, भगवती रतिरस्तु मे मुमूर्षोः. यमिह निरीक्ष्य हता गता स्वरूपम्, यमिह निरीक्ष्य हता गता स्वरूपम्, यमिह निरीक्ष्य हता गता स्वरूपम्. ललित गति विलास वल्गुहास, ललित गति विलास वल्गुहास, ललित गति विलास वल्गुहास. प्रणय निरीक्षण कल्पितो रुमाना, प्रणय निरीक्षण कल्पितो रुमाना, प्रणय निरीक्षण कल्पितो रुमाना. कृतमनुकृतवत्य उन्मदान्धाः, कृतमनुकृतवत्य उन्मदान्धाः, कृतमनुकृतवत्य उन्मदान्धाः. प्रकृतिमगन् किल यस्य गोपवध्वः, प्रकृतिमगन् किल यस्य गोपवध्वः, प्रकृतिमगन् किल यस्य गोपवध्वः. मुनिगण नृपवर्य संकुलेन्तः, मुनिगण नृपवर्य संकुलेन्तः, मुनिगण नृपवर्य संकुलेन्तः, मुनिगण नृपवर्य संकुलेन्तः. सदसि युधिष्ठिर राजसूय येषां, सदसि युधिष्ठिर राजसूय येषां, सदसि युधिष्ठिर राजसूय येषाम्. अर्हणमुपपेद ईक्षणीयो, अर्हणमुपपेद ईक्षणीयो, अर्हणमुपपेद ईक्षणीयो. मम दृशिगोचर एष आविरात्मा, मम दृशिगोचर एष आविरात्मा, मम दृशिगोचर एष आविरात्मा. तमिमम् अहम् अजं शरीरभाजां, तमिमम् अहम् अजं शरीरभाजां, तमिममहमजं शरीरभाजां. हृदि हृदि दिष्ठितम् आत्मकल्पितानां, हृदि हृदि दिष्ठितम् आत्मकल्पितानां. प्रतिदृशमिव नैकधार्कमेकं, प्रतिदृशमिव नैकधार्कमेकं, प्रतिदृशमिव नैकधार्कमेकं. समधिगतोऽस्मि विधूतभेदमोहः, समधिगतोऽस्मि विधूतभेदमोहः, समधिगतोऽस्मि विधूतभेदमोहः. இதோட பீஷ்மஸ்துதி முடிஞ்சது. சூத்தர் சொல்றார். सूत उवाच, सूत उवाच, सूत उवाच. कृष्ण एवं भगवती, कृष्ण एवं भगवती, कृष्ण एवं भगवती. मनोवाक् दृष्टिवृत्तिभिः, मनोवाक् दृष्टिवृत्तिभिः, मनोवाक् दृष्टिवृत्तिभिः. आत्मन्यात्मानमावेश्य, आत्मनि आत्मानमावेश्य, आत्मन्यात्मानमावेश्य. सोऽन्तश्वासौ पारमत्, सोऽन्तश्वासौ पारमत्,
सोऽन्तश्वासौ पारमत् सम्पद्यमानमाज्ञाये भीष्मं ब्रह्मणि निष्कले सर्वे बभूवुः ते तूष्णीं वयांसि वदिनात्यये तत्र दुन्दुभयो नेदुः देवमानववादिताः शशंसुः साधवो राज्ञां खात्पेतुः पुष्पवृष्टयः तस्य निर्हरणादीनि सम्परेतस्य भार्गव युधिष्ठिरः कारयित्वा मुहूर्तं दुःखितोऽभवत् तुष्टुः मुनयो हृष्टाः कृष्णं तद्गुह्यनामभिः ततस्ते कृष्णहृदयाः स्वाश्रमान् प्रययुः पुनः ततो युधिष्ठिरो गत्वा सह कृष्णो गजाह्वयम् पितरं सान्त्वयामास गान्धारीं च तपस्विनीं पित्रा चानुमतो राजा वासुदेवानुमोदितः चकार राज्यं धर्मेण पितृपैतामहं विभुः श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे नैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे भीष्मनिर्याण युधिष्ठिरराज्यप्राप्तिवर्णनं नाम नवमोऽध्यायः। श्रीहरये नमः. சூத்திர கதை சொல்லிட்டு வராள். நைமிஷாரண்யத்தில் சவுனகாதிகளுக்கெல்லாம் கதை சொல்லிட்டு வராள். 9வது அத்தியாயத்தில் பீஷ்ம நிர்யாணம், பீஷ்மருக்கு முக்தி அடைகிறாள். பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலம் காத்துட்டு இருந்தார். அதான் ஆரம்பிக்கிறார் கதை சொல்ல.
इति भीतः प्रजाद्रोहात् सर्वधर्मविवित्सया ततो विनशनं प्रागात् यत्र देवं व्रतोपतत् அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள் கதையை. 9ஆம் அத்தியாயத்தில் சூத்தர் என்ன ஆச்சுன்னாள், இதி பீதா பிரஜா துரோகாத்துனாள், பிரஜைகளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டமே, இத்தனை பேர் 640 மில்லியன் பீப்புளை கொண்டுவிட்டமே, ரத்த விளாரா ஓடுறதே, எங்கே பார்த்தாலும் கழுகுகள் வந்து உட்கார்ந்துருக்கே, குருக்ஷேத்திரம் முழுக்க கோட்டிக்கணக்கான கழுகுகள் உட்கார்ந்து அந்த செத்துப்போன அந்த வீராளுடைய பிரேதங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி காடாக இருக்குங்க, ஒரே குருக்ஷேத்திரம் முழுக்க ஒரே மரணம் அடைஞ்சு எல்லாரும் கிடக்காள். இவர் அஸ்தினாபுரத்தில் அவர் திருத்தராஷ்டிரர் இத்தியாதிகள்லாம் வந்துவிட்டாளுங்க. தர்மபுத்திராதி கிருஷ்ணர் எல்லாரும் அங்கே இருக்காள். அவள்லாம் பிரஜாத்ரோகம் பண்ணிவிட்டேன்னு ஒரேடியாக பீத்தகா நாள், ரொம்ப பயப்பட்டாளாம். என்னத்தினால பயப்பட்டாள் நாள், இனிமே எனக்கு மோட்சம் எது இத்தனை பெரிய கொடூரமான காரியத்தை பண்ணிவிட்டேன்னு யுதிஷ்டர் ரொம்ப துக்கப்பட்டாளாம். தர்ம விவித்சையா நாள், நம்ம பண்ணது தப்பா ரைட்டான்னு புரியலையே. விவித்சுனாக்க வேத்தும் இச்சதி யஹா ச விவித்சுஹு, சம்ஸ்கிருத பாஷையில் இப்படி வரும். விவித்சுஹு, ஜிக்ஞாசுஹு, முமுக்ஷுஹு. என்ன அர்த்தம்னா, முமுக்ஷுனா மோக்ஷம் இச்சதி யஹா, மோக்ஷம் இச்சதி யஹா சஹா முமுக்ஷுஹு, ஞாத்தும் இச்சதி யஹா சஹா ஜிக்ஞாசுஹு. யார் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறானோ அவனுக்கு ஜிக்ஞாசுன்னு சொல்கிறது. யார் எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஒரி பண்ணிட்டு இருக்கானோ அவன் முமுக்ஷு. பிபாசு பாத்தும் இச்சதியா, எனக்கு ஒரே தாகமாக இருக்குது, தண்ணி கொண்டா, காப்பி கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு பிபாசுன்னு சொல்லணும். அது மாதிரி சமஸ்கிருத பாடத்தில் அந்த பிபாசு இப்படி ரெண்டு வரும். இங்கே விவித்சுனா வேத்தும் இச்சசி, தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாராம். அதனால் விவித்சையா நாள், என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னால் தர்மங்களை தெரிஞ்சுக்கணும். நான் தப்பு பண்ணிவிட்டோமோ என்னமோ தெரியலையேன்னு ரொம்ப பயந்து போனாராம் யுதிஷ்டர். இந்த தர்மத்தை எங்கே தெரிஞ்சுக்கிறது, அவருக்கு அது உள்ளான தர்ம பிரபு அங்கே மரணம் அடைக்காக காத்துன்னு இருக்காள். யாரும் அவரை விட்டுட்டு வந்துட்டாள், தாத்தாவை விட்டுட்டு எல்லாரும் வந்தாச்சு. இந்த யுத்தம் முடிஞ்சோடனே அப்புறம் யாருக்கு அவர் சாக போகிறாருன்னு விட்டுட்டு வந்தாச்சு. அதனால் திரும்பி எல்லாரும் போனாலாம் குருக்ஷேத்திரத்துக்கு. ததோ வினசனம் பிராகாத்து எத்திர தேவவிரதோபதத்து. தேவவிரதன்னு பேர் பீஷ்மருக்கு. பீஷ்மருங்கிறது காரண பெயர். ஏன்னா அவர் பெரிய ஒரு விரதம் எடுத்துட்டாள். அவள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அந்த மீனவன்னா ஃபிஷர்மேனுடைய பொண்ணான சத்தியவதி இருக்காளே, மச்சகந்தின்னு பேர், அவளை போய் பெண் பேசுறதுக்கு போனாள். அப்போ அந்த மீனவனுடைய அப்பா சொன்னான், நான் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீ இருக்கியே ஆல்ரெடி, உனக்கு பிறகுற குழந்தைகள் அல்லவோ ராஜ்யத்தை ஆளுவாள், இந்த இவனை போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு பிறகுற பசங்கள்லாம் உனக்கு ஸ்லேவாக இருப்பாளேன்னாள். உடனே ஒரு பெரிய சபதம் பண்ணார் பீஷ்மர், நான் பிரம்மச்சாரியாகவே இருக்க போகிறேன், கல்யாணமே பண்ணிக்க போகிறதுலேன்னு தபஸ் பண்ண ஒரு பெரிய வவ் எடுத்துட்டாள். இதை பார்த்து தேவதைகள்லாம் உயரக்கேந்து உத்கோஷம் பண்ணாள். எப்பேற்பட்ட ஒரு வவுன்னுட்டு பீஷ்மா பீஷ்மா பீஷ்மான்னு கத்தினாலாம். ரொம்ப ரொம்ப டெரிபிள் வவ்வாச்சே, இது டெரிபிள் வவ், ஹவ் ஆர் யூ கோயிங் டு டேக் கேர் ஆஃப் இட்னுட்டு. அதுலேருந்து அவர் பேர் பீஷ்மர்னு ஆயிடுது. முதல்ல அவள் அம்மா வச்ச பேர் தேவவிரதன்னு பேர். அப்போ அந்த காங்கேயன்னு சொல்கிறது, கங்கைக்கு பிறந்தவர் இவர். கங்கைக்கு பிறந்த அதுக்கு ஒரு பெரிய கதை மகாபாரதத்தில் இருக்குது, சொல்லிகிட்டே போனேன்னா நாழி ஆயிடும். 8 வசுக்கள். அவள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாள். அதில் ஒரு வசுவத்தன் அவன் தப்பு பண்ணிவிட்டான். என்ன தப்பு பண்ணான்னா, வசிஷ்டருக்கு ஒரு பசுமாடு இருந்தது, அந்த பசுமாட்டை பிடிச்சின்னு வந்துட்டான். நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு வாமடியா சொன்னால் உடனே அதை பிடிச்சின்னு வந்துட்டான். இது வசிஷ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணாள், சாபம் போட்டாள், நீங்கள் 8 பேரும் கீழே பூலோகத்துக்கு போக வேண்டியதுன்னு விட்டு. அப்போ எல்லோரும் சொன்னாள், நாங்கள் பண்ணலையே, எங்களில் ஒத்தந்தானே பண்ணான்னாள். அப்போ பரவாயில்ல, நீங்கள்லாம் போய் இறங்கினோடனே வெளியில் வந்துடலாம், ஒரு தடவை எப்படியும் பூலோகத்துக்கு போங்க, பிறந்த உடனே டிக்கெட் வாங்கிட்டு திரும்பி வந்துடலாம். ஆனால் 8வது பசங்க இருக்கானே, அவன் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டான். கொஞ்ச நாள் இருந்து எல்லா படாத பாடும் பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சரியாக இருந்து கஷ்டப்பட்டு கடைசியில் பெரிய கோர யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் சாக போகிறானவன், அப்புறம் தான் திரும்பி வர போகிறான் நாள். அதுதான் பீஷ்மனா பிறந்தாருன்னு கதை உண்டு. அந்த மகாபாரதத்தில் பெரிய கதை இருக்குது. அந்த பீஷ்மர் தேவவிரதன்னு பேர். அவர் இன்னும் யாருன்னா போனாலும் ததா தே பிராதர சர்வே சதஸ்வைஹி ஸ்வர்ணபூஷிதைஹி அன்வகச்சன் ரதைத் விப்ராஹ வியாசதுக்ஞாதயஸ்ததா. ஒரு பெரிய பட்டாளமே போச்சான். அஸ்தினாபுரத்துலேருந்து பெரிய ஒரு கேரவேன்
ஆஃப் பீப்புள் எல்லாரும் ரத்தத்தில் எடுத்துன்னு போகிறாள். அழகான ரத்தத்தைனா வர்ணிக்கிறாள். அதில் எல்லாரும் பஞ்ச பாண்டவாளும் போகிறாள், கிருஷ்ணரும் போகிறாள். கிருஷ்ணர் அர்ஜுனனோட கூட ஒரு தேர், ஒரு நல்ல ஜம்முன்னு ஒரு கேரளாக்கில் போயின்னு இருக்கார். அவர் தேரில் பூட்டின்னு போகிறாள். அப்படி வியாச தௌமியாதயஸ்ததா தாடி வாழாக்கள்லாம் கூட போகிறாள். ஏன்னா தர்மத்தை சொல்ல போகிறாளே கேட்கணுங்கிறதுக்காக. வியாச தௌமியர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த பாண்டவாளுக்கு குலகுரு. பழைய காலத்தில் ஒவ்வொருக்கும் குலகுருன்னு ஒன்று உண்டு, ஆத்துவாத்தியார்னு ஒன்று உண்டு. இப்போ தானே எல்லாம் இந்த அமெரிக்காவுக்கு வந்தப்புறம் எல்லோரும் ப்ரீஸ்ட்டுன்னு கோவிலில் இருக்கிறவாளை வச்சுட்டு நம்ம எப்படியோ காலத்தை தள்ளுறோம். அவளும் ப்ரீஸ்ட்டுன்னுட்டு அப்ளிகேஷனாக வருது, நான் பார்த்துருக்கேனே. அவர் சொல்லுவார், நான் 100 கார் பூஜை பண்ணியிருக்கேன்னு அதில் இருக்கும் ரெஸ்யூமேல. 100 அஸ்வமேத யாகம் பண்ணேங்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பார். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 108 கார் பூஜாஸ் அந்த கோவிலில், அதனால் அப்படின்னு ரெஸ்யூமேல இருக்கும். அவளெல்லாம் பிடிச்சி போட்டுன்னு குலகுருவாக நம்ம வச்சுட்டுருக்கோம். இப்போது தௌமியகாங்கிறப்பட்டவர் பெரிய மகான். எப்படி வசிஷ்டர் ராமருக்கு அவா வம்சத்துக்கு இக்ஷ்வாகுகளுக்கு குலகுருவோ, அப்படி ஆத்துவாத்தியாராக இருந்தார் தௌமியர். அவரையும் கூட அழிச்சுன்னு போனாள். வியாச தௌமியாதயஸ்ததா எல்லாரும் போனாலாம். பகவான் அபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சய, தனஞ்சயனோட கூட போனாள். இந்த தனஞ்சயன்னா யார் என்னங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னா மகாபாரதத்துக்கு போகணுன்னே. இப்போ தனஞ்சயனுக்கு அது ஒரு பெரிய கதை இருக்குது. தனஞ்சயன்னு அர்ஜுனனுக்கு பேர். ஏன்னா அவனுக்கு கம்ப்ளீட்டாக அவன் இருக்கிற இடத்துல தனம் கொட்டுமாம். அதனால் அவனுக்கு தனஞ்சயன்னு பேர். சதை வியரோச்சத நிருபஹா, உனக்கு பல பேர் இருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு மகாபாரதத்தில் ஒரு இடத்துல விராட்ட பருவம்னு ஒரு பருவம். இந்த விராட்ட பருவத்தில் இந்த விராட்டனுடைய புள்ள உத்தரன்னு பேர். அவன் கேள்வி கேட்குறான் அர்ஜுனன் பார்த்து, எப்போ அவனை எல்லாரும் பல மாதிரி கேட்குறாளே, சில பேர் சொல்கிறா அவனை தனஞ்சயன்கிறார், சில பேர் குடாகேஷனுங்கிறாள், இப்படிலாம் சொல்கிறாளே, உனக்கு எப்படி இந்த பேர் வந்ததுங்கிறான். அப்போ அர்ஜுனன் எல்லா பேரையும் சொல்கிறான், எனக்கு எப்படி பேர் வந்ததுன்னு விட்டு. அப்போ இதுலேயும் வரும் தனஞ்சயன்னு ஒரு பேர் இருக்குன்னு. சதை வியரோச்சத நிருபஹ குபேரைவ குஹ்யகைஹி, எல்லாரும் போய் சேர்ந்தாலாம் கூட. அங்கே விழுந்து கிடக்கார் பீஷ்மர், பெரிய கமாண்டர் இன் சீஃப் அவர் விழுந்து கிடக்கார். துரியோதனுடைய கமாண்டர் இன் சீஃப் அவர் தாத்தா. திருஷ்டுவா நிபதிதம் பூமௌ திவச்சுதமிவாமரம், அமரம் திவச்சுதா, உயரக்க சொர்க்கலோகத்திலேருந்து தள்ளப்பட்ட ஒரு தேவன் எப்படி இருப்பனோ அப்படி பிரகாஷன் இருக்கலாம். அந்த சரதல்பத்தில் படுத்துன்னு மூச்சு வாங்கின்னு இருக்கு. அப்போ அதனால் எழுந்திருக்க முடியல. அப்போ பாண்டவாள் எல்லாரும் பீஷ்மரை போய் நமஸ்காரம் பண்ணாலாம். பிரணேமு பாண்டவாக பீஷ்மம் சானுகாக சக சக்ரினா. சக்ரினின்னு யாருக்கு பேருன்னா கிருஷ்ணருக்கு பேர். ஏன்னா கையில் சக்கராயுதத்தை வச்சுன்னு இருப்பார். எல்லாரும் போய் பீஷ்மரை நமஸ்காரம் பண்ணாள். அப்போது எல்லா தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் அத்தனை பேரும் வந்திருக்காளாம் இந்த பாரத பொங்குவனை பார்க்கணும்னுட்டு. பரத வம்சத்துக்கே சூரியன் மாதிரி பிரகாஷிவர் பீஷ்மர். பரத வம்சம்னு எப்படி பேர் வந்தது, நம்ம ஊருக்கு பாரதம்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டாக்க அதுக்கெல்லாம் விஷய வாக்கியம் இருக்குது. அதெல்லாம் எங்கன்னா மகாபாரதத்தில் இருக்குது. துஷ்யந்தன் கதையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா 4 நாளைக்கு போய் சேர்ந்துடும். அப்புறம் அதனால் இப்போ மணி 9 காலம் இருக்குது. தத்ர பிரம்மர்ஷயः சர்வே தேவர்ஷயश्च சத்தமா ராஜர்ஷயश्च தத்ராசன் திரஷ்டும் பரதபுங்கவம் பர்வதோ நாரதோ தௌமியர்னு சொன்னேனே குலகுரு. ஆத்துவாத்தியார் வந்திருக்காள். பர்வதர்னு உத்தர். இந்த பர்வதர் எப்போதும் நாரதர் இல்லாமல் கிளம்ப மாட்டார்னே. சில சமயம் பார்த்துருக்கலாம், ஒரு நல்ல அத்தியந்த ஃப்ரெண்டு இருப்பார். இவர் எங்கே போனாலும் அவரும் கூட போவார்னே. கேமாட்டுக்கு போகிறேன் வரையலான்னு ஒரு ஃபோன் அடிப்பார். கேமாட்டுக்கு போவார், எல்லா மாட்டுக்கும் போவார் இவரோட கூட. அப்படி எல்லாரும் கூட தோஸ்து சேர்ந்து போவார். இப்படி பர்வதர்னு ஒரு ரிஷி, அவர் நாரதரோட கூட எப்போதும் இருப்பார். நாரதரை பார்த்தா பர்வதரை பார்க்கலாம், அப்படி இருப்பார். பர்வதோ நாரதோ தௌமியா பகவான் பாதராயண. வியாசாச்சாரியால் வந்திருக்காளாம். ஏன் வியாசாச்சாரியால் வந்திருக்காள் நாள்? அவளும் ஞாத்தி. என்ன ஞாத்தி? முன்ன பாரதத்தில் கதை இருக்குது. அம்பே, அம்பிகை, அம்பாலிகைன்னு 3 பொண்ணுகள் காஷி ராஜாவுக்கு. பூர்வத்தில் பீஷ்மருடைய அப்பா சந்தனுன்னு பேர். அந்த சந்தனுவுக்கு சத்தியவதிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவள் 2 பேருக்கும் விசித்திர வீரியன்னு ஒரு பையன் பிறந்தான். முன்னாடியே சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஏன்னா அவள் அப்பா சத்தியவதியினுடைய அப்பா எனக்கு பொண்ணுக்கு பிறக்கிறவாள் தான் ராஜாங்கத்தை ஆளணும்னு சொல்லியிருக்காள். அதனால் பீஷ்மர் கல்யாணமே பண்ணிக்கல. அப்போது ஒரு நாளைக்கு இந்த
அவள் அப்பாவான சந்தனு இப்படி தேர் ஓட்டின்னு வாக்கிங் போகிறேன்னுட்டு இப்படி பீச் பக்கமாக போகணுன்ட்டு கங்கை கரைக்கு போனான். அங்கே போனபோது அங்கே என்ன பார்த்தான்னா இந்த சத்தியவதியை பார்த்தான். உடனே அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணித்து. அவள் அப்பா மாட்டேன்னு விட்டான். ஏன்னா நீ அதுக்கு முன்னாடியே ஒரு பையனை வச்சுட்டுருக்கியன்னுட்டு. அப்போ அவர் தான் பீஷ்மர் ஆனார். விரதத்தை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாள். ஆனால் அந்த விசித்திர வீரனுக்கு குழந்தை பிறக்கலை, அவனும் இறந்து போயிட்டான். அப்போ விதவையாக போயிட்டாள் இவாள்லாம். இந்த அம்பே அம்பிகை அம்பாலிகையில் அம்பை கதை தனி வேறு, அது எங்கேயோ போயிட்டாள் அவள் பாவம். அம்பிகையும் அம்பாலிகையும் பீஷ்மர் கொண்டு வந்து வச்சார், கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போது இந்த அம்பிகைக்கு கல்யாணம் ஆகி விதவையாக போயிட்டாளேன்னு பழைய காலத்தில் பிராச்சீனத்தில் நம்ம சொல்கிறோமே ஆச்சாரங்கிறதெல்லாம் அது மனுஷிய கிருதம். அது அப்பௌருஷேயம் இல்லை, அது எல்லாம் பௌருஷேயம் தான். அதனால் காலத்துக்கு காலம் மாறும். அப்போது அதனால் அவளுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக வியாசாச்சாரியாள் மூலமாக குழந்தை பிறந்து தான். அதனால் அவனுக்கு பாண்டுன்னு ஒருத்தன், திருத்தராஷ்டிரன் ஒருத்தன். அதுக்கெல்லாம் கதைகள் இருக்குது, அதை நான் விஸ்தரித்து சொல்லலை. இப்போது திருத்தராஷ்டிரன் பிறந்தான் அம்பிகைக்கு, பாண்டு பிறந்தால் அம்பாலிகைக்கு. அப்புறம் அவாத்தில் ஒரு வேலைக்காரி இருந்தால், அவளுக்கு தான் விதுரர் பிறந்தார். அப்படி 3 குழந்தைகள் பிறந்தாள். யார் மூலமாக? வியாசாச்சாரியால் மூலமாக. அதனால் வியாசருடைய பிள்ளை இந்த பாண்டு. அப்போ இந்த அர்ஜுனன் வியாசருக்கு என்ன ஆகணும்? பேரனாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வியாசாச்சாரியோட இன்னொரு குழந்தை யாருன்னா சுகாச்சாரியாள். கிருத்தாச்சின்னு ஒத்தி ஒரு தேவலோகத்தில் நிறையா அப்படி டான்ஸ் அடிக்கிறவாள்லாம் நிறையா பேர் இருப்பாள். கிருத்தாச்சி, மேனகாரம்பா, உர்வஷீச்ச திலோத்தமா, சுகேஷி, மஞ்சுகோஷாத்தியாக கத்தியந்தே அப்சரோபுதைன்னுட்டு பல அப்சரசுகள் தேவேந்திரனுக்கு இப்படி கோர்ட்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு இருந்துருப்பாள். அதில் கிருத்தாச்சின்னு ஒத்தி அவளுக்கும் இந்த வியாசாச்சாரியாளுக்கும் பிறந்தவாள் தான் இந்த சுகபிரம்மம். அப்படி பார்த்தேன்னா சுகருக்கும் பரீட்சித்துக்கும் உறவு உண்டுன்னே. சுகர் அர்ஜுனனும் சுகாச்சாரியாலும் கசின்ஸ். அப்போ அபிமன்யு என்ன ஆகிறது பாருங்க, நெவ்யூ. அப்போ பரீட்சித்து கிராண்ட் நெவ்யூ. அதனால் பரீட்சித்துக்கும் சுகாச்சாரியாளுக்கும் உறவு உண்டு. அதனால் எல்லாரும் வந்திருக்காள் பீஷ்ம நித்யானந்தத்தை பார்க்கணுங்கிறதுக்காக. பாதராயணர் வந்திருக்காள். ப்ரஹதஸ்வோ பரத்வாஜः சசிஷ்யோ ரேணுகா சுதः வசிஷ்ட இந்திர பிரமதः திருத்தோ கிருத்சமதோசிதः. நான் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன், வியாக்கியானம் பண்ணலை. நேராக பீஷ்மஸ்துதிக்கு போகிறேன். அப்படி எல்லாரும் அங்கே வந்திருந்தாளுங்கிறதாக சொல்லிட்டு இருந்தாள். இந்த பிருகதேஸ்வர்னு ஒருத்தர் வந்திருந்தார். இந்த பிருகதேஸ்வர் கதை ரொம்ப விசேஷம். பிருகதேஸ்வர் யாருன்னா அவர் ஒரு ரிஷி. காமியவனத்தில் இவாள்லாம் யுதிஷ்டராள்லாம் உட்காந்துருக்கிறதே யுதிஷ்டர் எப்பவும் அழ ஆரம்பிச்சிடுவார். நான் தப்பு விட்டேனே, நான் பாட்டுக்கு சூதாடாமல் இருந்திருந்தேன்னா, நான் போய்ட்டு இந்த அட்லாண்டிக் சிட்டிக்கு போகாமல் இருந்தேன், லாஸ் விகாஸ் போகாமல் இருந்திருந்தேன்னா ராஜ்யத்தை வச்சுருப்பேனே, அஷ்டு பெஷ்னு போய் சீட்டாடி விட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். இப்படி என்ன மாதிரி ஒரு துக்கம் அடைகிறவன் யாரும் கிடையாதே, இப்படியெல்லாம் வேலையெல்லாம் போய் உட்காந்துருக்கேனேன்னு ரொம்ப துக்கப்பட்டு டிப்ரெஷனாக இருந்தார். அப்போது பிருகதேஸ்வரர் கதை சொல்கிறார். நலோபாக்கியானம்னு ஒரு கதை மகாபாரதத்தில் இருக்குது. ஏன் இதுக்கு சொன்னேன்னா, இது படிக்கிறத எங்கள் அப்பா ஞாபகம் வருது. எனக்கு என்னோடய 10ஆம் கிளாஸில் நலோபாக்கியானம் தான் வச்சுருந்தார் சமஸ்கிருத டெக்ஸ்ட்டில். அப்போ இந்த கதையெல்லாம் சொல்லுவார் எங்கள் அப்பா. காமியவனத்தில் நலோபாக்கியானத்தை சொன்னவர் பிருகதேஸ்வர். பிருகதேஸ்வோ பரத்வாஜः சசிஷ்யோ ரேணுகாஸ்தः வசிஷ்ட இந்திர பிரமதः. ஒவ்வொரு ரிஷிகள் பேரை கேட்டாலே மகாபுண்ணியம். இந்திர பிரமதர்னு ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மகாபாரதத்தை போய் பார்க்கணும். மகாபாரதத்தில் கதை இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இப்படி கஷ்யப்பர்னு ஒருத்தர் இருந்தார். சிஷ்யைஹி உபேதா ஆஜம் கஷ்யப்பர். அவர் பேரே கஷ்யப்பர். எப்போ பார்த்தாலும் காப்பி கொண்டான்னு சாப்பிட்டே இருப்பான். கஷ்யம் சதா பிபதியா சஹா கஷ்யப்பா. கஷ்யம்னு ஒரு ட்ரிங்க்கு, காப்பி மாதிரி இருக்கும் போல் இருக்குது. அதை எப்போதும் கொண்டாந்து சாப்பிடுவார். அதனால் அவருக்கு பேரே கஷ்யப்பர்னு, காஃபி ட்ரிங்கர்னே பேர் வச்சுட்டா. கஷ்யபகான்னு பேர். ஆங்கிரசர்னு பேர். அங்கிரசரோட பிள்ளை அவர். இப்படி எல்லாரும் வந்திருந்தாலாம். அவங்க இன்னும் விஷ்ணுரா பிரம்மராத்தரும் வந்திருந்தாள். பிரம்மராத்தகான்னா சுகபிரம்மம்னு பேர். பிரம்மணா ராதகா யஹா. பிரம்மம்னா ஞானம்னு அர்த்தம். நம்ம பிரம்ம யஜ்ஞம் பண்ணுறோமே, அதனுடைய பிரம்ம யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? பிரம்ம யஜ்ஞம்னா பிரம்மா யஜ்ஞம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. பிரம்ம யஜ்ஞம்னா நாலேஜ். ஏன்னா பிராமணனாக இருக்கப்பட்டவன் தினம் ஏதான ஒரு புஸ்தகமானும் படிக்கணும். ஒரு புஸ்தகமானும் படிக்கணும்னே, அட்லீஸ்ட் டைம் மேகசினையானும் படிக்கணும். அப்படி புஸ்தகத்தை படிக்கணும்னு வச்சுருந்தாள். ஞானம் இருக்கணுங்கிறதுக்காக. அதனால் பிரம்ம யஜ்ஞம்னா ஏதானும் கொஞ்சம் படிக்கணுங்கிறதுக்காக
நமக்கு தான் படிக்கிறதுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞசியான்னு வரும், ரெண்டு ரெண்டு அந்த வேதத்தில் ஒன்றும் இந்த நேரத்தில் சொல்லி விட்டுறது. அதான் பிரம்ம யஜ்ஞம்னு பேர். பிரம்ம யஜ்ஞம்னா வேறு தண்ணி எடுத்து கொட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா, ஏதான ரெண்டு வார்த்தைகள் ஒவ்வொரு நாளைக்கு நல்லதாக விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதா யஜ்ஞம். அது அந்த பிரம்மம்னா ஞானம்னு பேர். பிரம்மணா ராத்தா, த மேன் ஹூ வாஸ் சேவ்டு பை நாலேஜ் இஸ் பிரம்மராதா. விஷ்ணு ராதான்னு எப்படி பரீட்சத்துக்கு பேரோ அப்படி பிரம்மராதகன்னு பேர். அங்கே அவள் யாருடா? வசூத்தமான நாள். வசூத்தமன் யார்? பீஷ்மன். வசுகளுக்குள்ளேயே உத்தமமானவன் அர்த்தம். 8 வசுக்களும் திரும்பி இங்கே வந்து பிறந்திருக்கா இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் விஷயம் வாக்கியம் இருக்குது இங்கே எல்லாத்துக்கும். அவள் எல்லாரும் வந்து சேர்ந்து பீஷ்மரை பார்த்தாலாம். அப்போது பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். என்ன ஸ்தோத்திரம்னாள்? அங்கே கிருஷ்ணா வந்திருந்தாருங்கிற ஒன்றுக்கும் விஷய வாக்கியம் சொல்கிறேன் நான். எத்திர தர்மசுதோ ராஜா கதாபாணிர்விர்கோதரः கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டிவம் சாபம் சுஹுத் கிருஷ்ணத்ததோ விபத்து. ஆச்சரியப்படுறார் பீஷ்மர். கிருஷ்ணர்னா அர்ஜுனனுக்கும் பேரும் கிருஷ்ணன். ஏன் பேர் கிருஷ்ணன் பேர்னா, கிருஷ்ணஹானா பிளாக்னு அர்த்தம், அர்ஜுனஹானா ஒயிட்னு அர்த்தம். இது என்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு கேட்கலாம் நீங்கள். இவன் பேர் அர்ஜுனனுங்கிறேள், ஒயிட்டுங்கிறேள். ஆனால் கிருஷ்ணஹான்னு பேருங்கிறேள். அவனை கிருஷ்ணனுக்கும் எப்படி பேர் வந்ததுன்ட்டு. பிருத்திவியாம் சதுரந்தாயாம் வர்ணோமே துர்லபசமஹ கரோமி கர்ம சுத்தஞ்ச தேனமாம் அர்ஜுனம் விதுனாள். அர்ஜுனம்னா ஒயிட் மேன் அர்த்தம். இஸ் த ஒயிட் பாய். ஒயிட் பாய்னா விளையர்னு இருப்பனாவன். ஆனால் அவனுக்கு அதனால்தான் அர்ஜுனா பால்குனோ ஜிஷ்ணு கிரீதி ஸ்வேதவாகனா பீபத்சு விஜயகிருஷ்ணா சவ்யசாச்சி தனஞ்சயான்ட்டு அவனுக்கு பேர், பல பேர்கள் இருக்குது. அப்போ கிருஷ்ணான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இவனுக்கு அப்பா இருக்காரே பாண்டு, அவருக்கு ஒரு ரொம்ப பிரியமாக ஒரு கருப்பு பையன் ஒருத்தன் மேலே ரொம்ப பிரியம். அவனை தத்து எடுத்துட்டார் அவர். அதனால் அவன் மேலே இருக்கப்பட்ட பிரியத்தினால இவனை அடிக்கடி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவான் அர்ஜுனனை. கிருஷ்ண இத்தியேவ தசமம் நாம சக்கரே பிதாமமா கிருஷ்ணாவதாத்தஸ்ய ததா பிரியத்வாது பாலகஸ்யவை. என்னென்னா, அந்த பையன் மேலே ஒரு ஆசையாம். ஒரு பையன் ஒரு கருப்பு பையனை தத்து எடுத்துட்டாள் உடனே. அதனால் இவனுக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணான்னு கூப்பிடுவான். அதனால் அர்ஜுனனுக்கு பேரும் கிருஷ்ணன். கன்ஃபியூஷன் நிறையா இருக்குங்க. கிருஷ்ணோ ஸ்திரீ, கிருஷ்ணா ஸ்திரீ. அப்பேற்பட்ட அர்ஜுனன் வந்திருந்தானே, அவனுக்கெல்லாம் இப்படி க்ஷேமமாக துக்கம் ஏற்படணுமான்னு ரொம்ப சிரமப்பட்டாள் அந்த பீஷ்மர். அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாளாம். பீஷ்ம ஸ்துதி. இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே குவச்சித் விஹர்த்தும். ஒன்று சொல்லணும்னு ஆரம்பித்தா எனக்கு ரொம்ப என்னென்னமோ ஞாபகம்லாம் வருது. இந்த ஸ்வசுகம் உபகதே குவச்சித் விஹர்த்தும்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது பாருங்க. இது படிக்கிறதெல்லாம் எனக்கு நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் கேட்குற வாழ்ல எத்தனை பேர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்னா எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்னு ஹரிகதை பண்ணக்கூடிய ஒரு மகான் இருந்தார். அவர் விசேஷமாக இந்த ஊத்துக்காடு அவருடைய கிருத்திகளெல்லாம் நல்லா அழகாக சொல்லி காளிய மர்தனம்னுட்டு ஒரு டேப் ஒன்று கூட இருக்குது, எங்கிட்ட கூட இருக்குது. முடிஞ்சால் நான் எப்போ வேணால் அதை எடுத்து அந்த உங்களுக்குலாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஆரம்பிக்கிறதே சொல்லுவார், ஸ்வசுகம் உபகதே கொச்சித் விஹர்த்தும் என்றபடி அப்படிம்பார். இது விஷய வாக்கியம் தெரியாட்டா யாருக்கும் புரியாது. என்னென்னா, பகவான் இது பீஷ்ம ஸ்துதியிலேருந்து எடுத்திருக்காள். இதி மதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் இது. இது பல வருஷங்கள் முன்னாடி, சுமாராக 50 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா ஜபல்பூரில் இருந்தபோது புதுசாக ரேடியோ வாங்கிட்டு, அது ரேடியோ போட்டோன்னே அன்றைக்கி என்ன எதேச்சியாக என்ன ஆரம்பிக்கிறதுன்னா கதை, ஒரு ஹரிகதை நடக்கிறது மெட்ராஸ் ஸ்டேஷன்லேருந்து. விஎஸ் வெங்கட்ரமண ராவனூத்தர் அவர் ஹரிகதை பண்ணிட்டு இருக்காள். அவர் இதிமதி ரூபகல்பிதா விதிருஷ்ணான்னு ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தை. கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது எங்கள் அப்பாவுக்கு. அடாடா ரேடியோ நல்லவா, ரொம்ப வசதியான ரேடியோங்கிறார் அப்பா. ஏன்னா இது பாரு போட்ட உடனே இதிமதி ரூபகல்பிதா விதிருஷ்ணாங்க. நான் நினச்சிக்கிறேன் இது ரேடியோவோட மகாத்மியமா இல்லை இது அப்பா இது எப்போ போட்டாலும் அது எல்லா ரேடியோலையும் அப்படி தான் வரும். என்ன அவருக்கு தெரியாதா? இருந்தாலும் பாருங்க, ஒரு பக்தினால் அப்படி மெய்சிலுக்கிறது. இதிமதி ரூபகல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே क्वचित् விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹः திரிபுவன கமனம்
தமாலவர்ணம் ரவிகர கௌர வராம்பரம் ததானே. ஏ கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் காத்துட்டே இருக்கேன். சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கிறதே, நீ சதுர்பூஜத்தோடு கூட எனக்கு தரிசனம் கொடுப்பியான்னு நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன். நீ வந்துட்டியேப்பா, நீ வந்து எனக்கு கொடுக்க போறியே தரிசனம் அப்படின்னு ரொம்பவும் கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்டி சொன்னாலாம். நீ எப்பேற்பட்ட கிருஷ்ணன் தெரியுமா? நீ யுதி துரக ரஜோ விதூம்ர விஸ்வக்கு கச்ச லுலித ஸ்ரமவாரி அலங்கிருதாசியே. பாரு, நீ உன்னை என்ன ஞாபகம் வர தெரியுமா? உன் மேலெல்லாம் இந்த குதிரையினுடைய புழுதி படைஞ்சு தலைமயிரெல்லாம் கலைஞ்சு போய் ஒரேடியாக களைப்பு ஏற்பட்டு அந்த யுத்தத்தில் நீ கையில் வந்து சாட்ட கையோடு கூட பார்த்த சாரதியாய் இருந்தது ஞாபகம் வருது எனக்கு. நீ விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்யா. அப்பேற்பட்ட நீ எனக்கு சிரமம் இல்லாமல் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் பாயே கிருஷ்ணா. இறக்க போகிறேன் நான். இறக்கிற தருவாயில் இருக்கிற எனக்கு நீ ரதிரஸ்துமே, எனக்கு நிம்மதி ஏற்படணும். ஹே விஜயசகேன்னு கூப்பிடுறாள். உன்னை எப்பேற்பட்ட வப்புகு வப்புகு அலக குலாவிருத்த ஆனனாப்ஜம். தாமரைப்பூ மாதிரி உன்னுடைய முகம். அந்த முகத்தில் தாமரையில் எப்படி 2 சொட்டு தண்ணி இருக்கும் பார்த்துருங்களா? அப்படி அது மாதிரி மேலெல்லாம் விஷத்து கொட்டியிருக்கு உனக்கு. அந்த விதூம்ர விஸ்வக்கு கச்சலுலித ஸ்ரமவாரி அலங்கிருதாசியே. அப்பேற்பட்ட நீ எனக்கு தரிசனம் கொடுக்க வந்தியேப்பான்னாள். மம நிஷித ஷரைஹி விபித்தியமான துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. நான் எப்பேற்பட்டவனாக இருந்தேன்? நான் வந்து ஒரு தடவை ஆத்த தாயியாக இருந்தேன். ஆத்த தாயின்னா கையில் வந்து அருவாளை எடுத்துட்டு வெட்ட போகிறேன்னு ஓங்கி வந்தவன் நான். யாரை வெட்டுறதா? இன்னைக்கு ஒரு கை பார்த்து விடுறேன் நான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த அர்ஜுனனை நான் வதம் பண்ணிவிட போகிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டு வந்தேன் நான். ஷித விஷிக ஹதா விஷீர்ண தம்சா க்ஷதஜ பரிப்ளுத ஆததாயினோமே. உயரக்க நான் குதித்தேன். உடனே நீ பயந்து போய் என்ன பண்ணினேன்? அடடா, அர்ஜுனனுக்கு ஆபத்து ஏற்பட்டுட போகிறதே அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வந்து ஒரு விரதம் எடுத்துட்டு இருந்தியோ. நீ குந்தி தேவிகிட்ட சொல்லியிருந்த, இந்த இந்த போரில் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு ஒரு 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 பிரதிஜை பண்ணியிருந்தேன். அந்த பிரதிஜையை கூட நான் தூக்கி எறிஞ்சுட போகிறேன். ஏன்னா என்னுடைய பக்தனுடைய பிரதிஜையை சரி பண்ணணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் பீஷ்மர், இன்னைக்கு ஒன்று நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை நீ வந்து கிருஷ்ணனான நீ என்ன பிரதிஜை பண்ணியிருந்த? நீ ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தே இல்லையா? உன்னை இன்னைக்கு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாருன்னு சொன்னார். பரவாயில்ல, நீயே ஜெயிச்சுக்கோ, ஆயுதத்தை எடுத்துடுறேன் அப்படின்னு நீ சக்கராயுதத்தோட குதிச்சியே. நீ எப்படி குதிச்ச? உன்னுடைய வேஷ்டியெல்லாம் மேலே இருக்கிற உத்தரியும் கீழே விழருது, அதை கூட நீ பார்க்கல. அவசரமாக அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறதுக்காக விஜயரத குடும்ப அத்தோத்ரே திருத்தஹய ரஷ்மினி தச்ரி ஏக்ஷணியே பகவதி ரதிரஸ்துமே முமூர்ஷோ. ஹே கிருஷ்ணா, எனக்கு மனசு நிம்மதியை கொடு. எப்பேற்பட்டவன் நீ? அதுக்காக ஷித விஷிகஹதோ விஷீர்ண தம்சா கதோத்தரியா. உத்தரியம் கீழே விழுந்தது. அப்பவும் அதெல்லாம் பார்க்காம ஓடி வந்து அர்ஜுனனை காப்பாற்றணும், சக்கராயுதத்தை எடுத்துன்னு வந்தியே நீ. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். இந்த இந்த பீஷ்ம ஸ்துதி இருக்கே, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாள். பீஷ்மர் வந்து அவங்க அம்மாவான அந்த குந்தி பாவம், சின்ன குழந்தை குஞ்சு குட்டியோட தோக்கஹாங்கிறாள். எங்கேயோ ஒரு இடத்துல தோக்கஹாங்க. தோக்கம்னா குஞ்சு குழந்தைன்னு அர்த்தம். தோக்கா எத்தனையா எம்ரடையான்னுட்டு ருத்ரத்தில் கூட வரும் நிறையா தோக்கம்னு. ஏன்னா பகவானை போய் பிரார்த்திக்கிறோம், எங்கள் ஆற்றுல எங்கள் குஞ்சு குட்டி எல்லாரையும் காப்பாற்றுன்னு அர்த்தம். அப்படி இந்த தோக்கம், நீங்கள் 5 பேரும் சின்ன குட்டிகள் குழந்தைகள், இந்த சிசுக்களெல்லாம் வச்சுருந்து ரட்சிச்சாலே பாவம் விதவையான அந்த குந்தி காப்பாற்றி விட்டாளே உங்களை. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த கிருஷ்ணன் தான் காரணம். கிருஷ்ணன் உங்கள் கூட இருந்துட்டு இருந்தாள். அப்போ கூட நீங்கள் கஷ்டப்பட முடியாயிட்டேன்னாள். என்ன காரணம்னால் காலோகி துரதிக்கிரமா. இதில் வரும் சுந்தரகாண்டத்தில், எதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துரதிவிக்ரமா மான்யா குருவினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குருப்ரியா எதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துரதிக்கிரமா. காலம் யாரை விட்டுதுன்னாள்? டெஸ்டினின்னு ஒன்று இருக்க, அது யாரையும் விடாது. அதனால் உங்களுக்கு காலம், அது கஷ்டகாலம் இருந்தது,
அதனால் கஷ்டப்பட்டு விட்டேள் நீங்கள்னு கண்ணால் ஜலத்தை கூட்டினாள் பீஷ்மாச்சாரியாள். தன் குழந்தைகள் பேர குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துகளேன்ட்டு கஷ்டப்பட்டு எல்லா தர்மத்தையும் எடுத்து சொன்னாலாம் பீஷ்மருக்கு, யுதிஷ்டருக்கு. அந்த இதெல்லாம் கேட்டுவிட்டு யுதிஷ்டர் கண்களால் எத்தனை கண்ணில் ஜலம்னாள். அந்த பீஷ்மருக்கு திருஷ்டியே தெரியலையாம். கண்ணிலேருந்து குளம் மாதிரி கண்ணில் ஜலம் கொட்டுறதாம். தாத்தாவோ இல்லையோ, தாத்தா அவருக்கு கண்ணில் ஒரேடியாக கொட்டுறது. அதனால் அவரால் கண்ணே திறக்க முடியலையாம். அப்படி கண்ணை மூடிந்து கிருஷ்ணரை பார்த்தாலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் கண்ணை திறந்துருந்தாள். அதுக்கு அழகாக ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். அதுக்கு என்னென்னா, அப்போ மாத்திரம் கண்ணை திறந்துருந்தாள். இத்தனை கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது கண்ணை மூடின்னு பேசின்னு இருக்காள் பீஷ்மர். ஆனால் கிருஷ்ணரை போய் கேட்டாலாம், நீ வந்திருக்கியேப்பா சதுர்பூஜத்தோடு கூட சங்க சக்கர கதாயுதத்தோடு கூட மகாவிஷ்ணுவா நாராயணனா எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னாள். அப்போ கிருஷ்ணசுவாமி தரிசனம் கொடுத்தாலாம். அந்த தரிசனத்தை கண்ணை திறந்துன்னு பார்த்தாருனார். ஏன்னா நம்ம கோயிலில் போகிறதே சில சமயம் தப்பு பண்ணி விடுறோம். கோவிலுக்கு போவார், இங்கேருந்து டிக்கெட்டை வாங்கிட்டு திருப்பதிக்கு போய் வெங்கடாஜ பெருமாளுக்கு நேரம் நின்று கண்ணை மூடின்னு தியானம் பண்ணப்படாது. ஏன்னா இத்தனை தூரம் பண்ணிவிட்டு அவன் இருக்கிறதே 2 நானோ செகண்ட் இருக்க போகிறோம். இப்போ கண்ணை முடிக்கலாமா? முடிக்கப்படாது. பகவத் தரிசனம் பண்ணுறதே மாத்திரம் கண்ணை மூடிக்காமல் தரிசனம் பண்ணணுமா. ஆற்றுல உட்காந்து தியானம் பண்ணுறதே கண்ணை மூடிக்கலாம். ஆனால் பகவானை பார்க்கறதுக்கு போகிறேள் பாருங்கோ, அப்போது கண்ணை நன்னா திறந்துருந்து சுவாமியை தரிசனம் பண்ணணுமா. அதுக்கு இங்கே விஷயம் இருக்குது. இங்கே கண்ணை திறந்துன்னு பார்த்தாருன்னு ஸ்பெஷலாக ஸ்ரீதரர் வியாக்கியானம் எழுதுகிறாள். அந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ணாள். அப்படி எல்லாம் ஆகி நிர்யாணம் ஆச்சு. யுதிஷ்டிரா காரயித்வா முகூர்த்தம் துக்கிதோ பவத்து. எல்லாரும் ரொம்ப துக்கம் அடைஞ்சாள். பீஷ்மர் திவங்கத்தே, அவர் சொர்க்கப்பிராப்தி அடைஞ்ச உடனே, முக்தி அடைஞ்ச உடனே அவள்லாம் ரொம்ப மனசு துக்கம் ஏற்பட்டு திரும்பி கஜசாஹ்வயம்னா அஸ்தினாபுரம்னு அர்த்தம். இந்த அஸ்தினாபுரத்துக்கு போய் யுதிஷ்டிரர் மறுபடியும் காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாள். அவரை ராஜாவாக ஆக்கினாள். ததோ யுதிஷ்டிரோ கத்வா சஹ கிருஷ்ணோ கஜாஹ்வயம்னா அஸ்தினாபுரம்னு அர்த்தம். பிதரம் சாந்த்வயாமாச காந்தாரீம் ச தபஸ்வினீம். தன்னுடைய பெரியப்பாவான திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் மனசை சமாதானம் பண்ணி, ஏன்னா அவளுக்கு 100 பிள்ளைகளும் செத்து போயிட்டாள். அதனால் துக்கமடைஞ்சு கிடக்காள். அவளெல்லாம் சமாதானப்படுத்தி வாசுதேவனுடைய அனுமோதனத்தோடு கூட ராஜ்யத்தை தர்மத்தோடு கூட நடத்த ஆரம்பித்தாள்ங்கிறதாகப்பட்ட இந்த அத்தியாயத்தை இன்றைக்கி பார்த்தோம். இதோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், சொல்லிட்டு சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே பிரதமஸ்கந்தே நவமோऽध्यायः. सूत उवाच इति भीतप्रजाद्रोहात् सर्वधर्मविवित्सया ततो विनशनं प्रागात् यत्र देवं व्रतोपतत् तदा ते भ्रातरः सर्वे सदश्वैः स्वर्णभूषितैः अन्वगच्छन् रथैर्विप्राः व्यासधौम्यादयस्तथा. भगवानपि विप्रर्षे रथेन स धनञ्जयः स तैः व्यरोचत नृपः कुबेरैव गुह्यकैः दृष्ट्वा निपतितं भूमौ दिवश्च्युतमिवामरं प्रणेमुः पाण्डवा भीष्मं सानुगाः सहचक्रिणा. तत्र ब्रह्मर्षयः सर्वे देवर्षयश्च सत्तमा राजर्षयश्च तत्रासन् द्रष्टुं भरतपुङ्गवम्. पर्वतो नारदो धौम्यो भगवान् बादरायणः बृहदश्वो भरद्वाजः सशिष्यो रेणुकासुतः वसिष्ठैन्द्रप्रमदः त्रितो गृत्समदोसितः कक्षीवान् गौतमोऽत्रिश्च कौशिको अथ सुदर्शनः. अन्ये च मुनयो ब्रह्मन् ब्रह्मरातादयो मलाः शिष्यैरुपेता आजग्मुः कश्यपाङ्गिरसादयः. तान् समेतान् महाभागान् उपलभ्य वसूत्तमः पूजयामास धर्मज्ञः देशकालविभागवित्. कृष्णं च तत्प्रभावज्ञ आसीनं जगदीश्वरं हृदिस्थं पूजयामास माययोपात्तविग्रहं पाण्डुपुत्रानुपासीनान् प्रश्रय प्रेमसङ्गतान्
அபியாஜட்டானுராகாஸ்ரைः அந்தீபூதேன சக்ஷுஷா. கண்களில் ஜலம் கொட்டுறது. அந்தீபூதா, he was blinded by the water. அஹோ கஷ்டமஹோ நியாயம் யத்யூயம் தர்மநந்தனாः ஜீவிதும் நார்ஹத க்லிஷ்டம் விப்ரதர்மாச்சுதாஸ்ரயாः संस्थिते अधिरथे पाण्डौ पृथा बालप्रजावधूः युष्मत्कृते बहून् क्लेशान् प्राप्ता तोकवती मुहुः. सर्वं कालकृतं मन्ये भवतां च यदप्रियं सपालो यद्वशे लोकः वायोरिव घनावलिः यत्र धर्मसुतो राजा गदापाणिर्वृकोदरः कृष्णो स्त्रीगाण्डिवं चापं सुहृत्कृष्णस्ततो विपत् न ह्यस्य कर्हिचिद्राजन् पुमान् वेदविधित्सितं यद्विजिज्ञासया युक्ताः मुह्यन्ति कवयोऽपि तस्मात् इदं दैवतन्त्रं व्यवस्य भरतर्षभ तस्यानुविहितो नाथा नाथ पाहि प्रजा प्रभो. येष वै भगवान् साक्षात् आद्यो नारायणः पुमान् मोहयन् मायया लोकं गूढश्चरति वृष्णिषु. ஏமாந்து விடாதீங்கோள். குடஹா சரதி விஷ்ணிஷு. இவன் கிருஷ்ணன் இருக்கானேன், இவன் ஆத்ய புருஷன், ஆத்யோ நாராயண புமானு. அவனை நம்மளாம் என்ன மறந்து விடுறோம். இவன் மாமாங்கிறா சில பேர். சில பேர் இவன் டிரைவருங்கிறா, அர்ஜுனனுடைய டிரைவருங்கிறா. ஏமாந்துராதீங்கோங்கிறாள். ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான் மோகயன் மாயயா லோகம் गूढश्चरति वृष्णिषु अस्यानुभावं भगवान् वेदगुह्यतमं शिवः देवर्षि नारदः साक्षात् भगवान् कपिलो नृपा यं मन्यसे मातुलेयं அவன் மாமா மாமான்னு கூப்பிடுறேளே, மாமா இல்லை அவன் கிருஷ்ணன்கிறார். எம் மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுருத்தமம் அகரோ சஜிவம் தூதம் சௌஹிருதாத் அத சாரதிம். அவர் டிரைவர் இல்லைங்கிறாள், பார்த்து சாரதியாகுங்கிறாள். சர்வாத்மனஸ் சமதிருஷோ ஹி அத்வயஸ்யானஹங்கிருதே தத்கிருதம் அதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய ந क्वचित् तथाप्येकान्तभक्तेषु पश्य भूपानुकम्पितं यन्मे असूंस्त्यजतः साक्षात् कृष्णो दर्शनमागतः भक्त्यावेश्य मनो यस्मिन् वाचा यन्नाम कीर्तयन् त्यजन् कलेवरं योगी मुच्यते कामकर्मभिः सदेव देवो भगवान् प्रतीक्षताम् कलेवरं यावदिदं हीनोम्यहं प्रसन्नासारुणलोचनोल्लसते मुखम्बुजोध्यानपतश्चतुर्भुजः. सूतोवाच युधिष्ठिरस्तदा कन्ये शयानं शरपञ्जरे अपृच्छत् विविधान् धर्मान् ऋषीणां चानुशृण्वतां पुरुषस्वभावविहितान् यथा वर्णं यथाश्रमम् वैराग्यरागोपादिभ्याम् आम्नातो भयलक्षणान् दानधर्मान् राजधर्मान् मोक्षधर्मान् विभागशः स्त्रीधर्मान् भगवद्धर्मान् समासंन्यासयोगतः धर्मार्थकाममोक्षाश्च सहोपायान् यथा मुने नानाख्यानेतिहासेषु बध्नयामास तत्त्ववित्. धर्मं प्रवदतस्तस्य सकालप्रत्युपस्थितः यो योगिनच्छन्दमृत्योः वाञ्छितस्तूत्तरायणः तदोपसंहृत्य गिरः सहस्रणीः विमुक्तसङ्गम् अनादिपूरुषे कृष्णे लसत्पीतपटे चतुर्भुजे. எனக்கு சதுர்புஜத்தோடு கூட நீ கண்ணுக்கு முன்னாடி வரணும்னு கேட்டுண்டாள். புரஸ்திதே அமீலிததிருக்கு யதாரயத்து. இந்த இடம் தான் பார்த்தேன்னா ஸ்ரீதரர் சொல்லியிருக்காள் வியாக்கியானம். அமீலிததிருக்குங்கிறாள். கண்ணை நன்னா திறந்துடாளாம், கண்ணை தொடச்சி விட்டுண்டு கண்ணை மூடி விடப்படாது, கிருஷ்ணன் வரப்போறான்னுட்டு. புரஸ்திதே
अमीलितदृक् व्यधारयत् विशुद्धया धारणया अताशुभः ததீக்ஷைவாசுகதாயுதஸ்ரமஹ. எல்லா சிரமமும் போயிட்டான் பீஷ்மருக்கப்போ. சுவாமியை பார்த்த உடனே நிவத்த சர்வேந்திரிய விற்பி விப்ரமஹ துஷ்டாவஜன்யம் விசிருஜன் ஜனார்தனம். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா भगवति सात्वत पुङ्गवे विभूम्नि स्वसुखमुपगते क्वचिद् विहर्तुम् प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः. त्रिभुवनकमनं तमालवर्णं रविकर गहुर वराम्बरं दधाने वपुरलककुलावृताननाब्जं विजयसखेरतिरस्तु मे नवद्या युधि तुलगरजो विधूम्रविश्वक् कचलुलितश्रमवारि अलङ्कृतास्ये मम निशितशरैः विभिद्यमान त्वचि विलसत्कवचेऽस्तु कृष्ण आत्मा सपदि सखिवचो निशम्य मध्ये निजपरयोत्बलयो रथं निवेश्य स्थितवति परसैनिकायुरक्ष्णा हृतवति पार्थ सखे रतिर्ममास्तु व्यवहित पृतनामुखं निरीक्ष्य स्वजनवधाद् विमुखस्य दोषबुद्ध्या कुमति महरदात्मविद्ययायः चरणरतिः परमस्य तस्य मेस्तु स्वनिगमम् अपहाय मत्प्रतिज्ञाम् ऋतमधिकर्तुम् अवप्लुतो रथस्थः धृतरथचरणो अभ्ययाच्चलद्गुः हरिरिव हन्तुमिमं गतोत्तरीयः शितविशिखहतो विशीर्णदंशः क्षतज परिप्लुत आततायिनो मे प्रसभम् अभिससार मद्वधार्थं स भवतु मे भगवान् गतिर्मुकुन्दः विजयरथकुटुम्ब आत्ततोत्रे धृत हयरश्मिनि तच्छ्रिये क्षणीये भगवति रतिरस्तु मे मुमूर्षोः यमिह निरीक्ष्य हता गतास्वरूपम् ललितगतिविलासवल्गुहास प्रणय निरीक्षण कल्पितोरुमानाः कृतम् अनुकृतवत्य उन्मदान्धाः प्रकृतिमगन् किल यस्य गोपवध्वः मुनिगण नृपवर्य सङ्कुलेन्तः सदसि युधिष्ठिर राजसूय येषाम् अर्हणमुपपेद ईक्षणीयो मम दृशि गोचर एष अविरात्मा तमिममहमजं शरीरभाजां हृदि हृदि दिष्ठितम् आत्मकल्पितानां प्रतिदृशमिव नैकधार्कमेकं समधिगतोऽस्मि विधूतभेदमोहः. सूत उवाच कृष्ण एवं भगवती मनोवाग्दृष्टिवृत्तिभिः आत्मन्यात्मानमावेश्य सोऽन्तश्वासौ पारमत् सम्पद्यमानमाज्ञाय भीष्मं ब्रह्मणि निष्कले सर्वे बभूवुस्ते तूष्णीं वयांसीवदिनात्ये तत्र दुन्दुभयो नेदुः देवमानव वादिताः शशंसुः साधवो राज्ञां खात्पेतुः पुष्पवृष्टयः तस्य निर्हरणादीनि सम्परेतस्य भार्गव युधिष्ठिरः कारयित्वा मुहूर्तं दुःखितो भवते तुष्टुर्मुनयो हृष्टाः कृष्णं तद्गुह्यनामभिः ततस्ते कृष्णहृदयाः स्वाश्रमान् प्रययुः पुनः ततो युधिष्ठिरो गत्वा सह कृष्णो गजाह्वयं पितरं सान्त्वयामास गान्धारीं च तपस्विनीं पित्रा चानुमतो राजा वासुदेवानुमोदितः चकार राज्यं धर्मेण पितृपैतामहं विभुः. श्रीहरे नमः. इति श्रीमद्भागवते महापुराणे निमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे भीष्मनिर्याण युधिष्ठिरराज्यप्राप्ति वर्णनं नाम नवमोऽध्यायः. श्रीहरे नमः. श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां
न्याय्येन मार्गेण महिं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशी विभूषितकरात् नभनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्टात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपते हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय